இயற்கைக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தால் தான் இயற்கை விதிமுறைகளை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். இயற்கையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இயற்கைக்கு கட்டுப்பட்டு வாழணும். அப்போ தான் நம்ம இயற்கையை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். இயற்கையிடம் வந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு பெற்றோர்களுக்கு அந்த பிள்ளைகள் கட்டுப்பட்டு வாழ்ந்தால் தான் அந்த பிள்ளைகளுக்கு வந்து பெற்றோரை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். பெற்றோர்களிடமிருந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். பெற்றோர்களுடைய அன்பும் அரவணைப்பும் அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும். பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டு வாழலைன்னா அந்த குழந்தைகள் வந்து அழிவை நோக்கி தான் போவாங்க. இப்போ அதுபோல தான் நாம் இயற்கைக்கு கட்டுப்பட்டு வாழணும். அப்போ தான் இயற்கையிடமிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள முடியும். இயற்கையும் நம்மை பாதுகாக்கும். இயற்கைக்கு கட்டுப்படாமல் நம்ம வாழ்ந்தோன்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்ம அழிவை நோக்கி தான் போவோம். அதனால் வந்து இயற்கைக்கு கட்டுப்படுவது என்பது என்னவென்றால் இயற்கை விதிமுறைக்கு கட்டுப்பட வேண்டும். இயற்கை வந்து நாம் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு மனித உயிர்களான நாம் வந்து எப்படி வாழணும் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லியிருக்கு. அப்படி இருக்கும்போது இயற்கை விதிமுறைப்படி நாம் என்ன உணவுகளை உண்ண வேண்டும். நாம் வந்து தாவர உண்ணிகள், அதனால் நாம் வந்து மாமிசத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு விதிமுறை இருக்குது. இயற்கை விதிமுறை அதைத்தான் சொல்கிறது. நாம் வந்து தாவர உண்ணிகளுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா, நம்ம தாடைகள் பக்கவாட்டில் அசைந்து உணவுகளை அரைக்கின்ற தன்மை கொண்டது. ஆனால் வந்து மாமிச உண்ணிகள்லாம் இருக்குல்ல, சிங்கம், புலி, சிறுத்தைகளுக்கு அந்த தாடைகள் பக்கவாட்டில் அசையாது. அந்த உணவுகளை அரைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பக்கவாட்டில் அசைந்து அதன் தாடைகள் அசைந்து கொடுக்காது. அதனால் உணவுகளை அரைத்து உண்ணுகிற பழக்கம் தாவர உண்ணிகளுக்கு மட்டும்தான் உண்டு, மாமிச உண்ணிகளுக்கு கிடையாது. இதன் மூலமே நாம் தெரிந்து கொள்ளலாம் நாம் வந்து மாமிச உண்ணிகள் கிடையாது, நாம் வந்து தாவர உண்ணிகள். இன்னும் ஒரு உதாரணம் என்னன்னாக்கா, நாம் தாவர உண்ணிகள் என்பதற்கு இன்னும் ஒரு உதாரணம் என்னவென்றால், நீங்கள் கோழிக்கறி சாப்பிட்றீங்க, ஆட்டுக்கறி சாப்பிட்றீங்க. ஒரு ஆட்டை உங்கள் கையால் கொன்று அதனுடைய இறைச்சியை நீங்கள் சமைச்சு சாப்பிட முடியும். உங்களால் ஒரு ஆட்டை கொல்ல முடியுமா? ஆட்டுக்கறி சாப்பிட்ற எத்தனை பேரால் அவர்கள் தங்கள் கையால் ஒரு ஆட்டை கொல்ல முடியும்? அது மாதிரி மாட்டுக்கறி சாப்பிட்ற எத்தனை பேரால் தங்களுடைய கையால் மாட்டை கொல்ல முடியாது. நிறைய பேரால், ஒரு 99% மக்களால் மாட்டை கொல்ல முடியாது. அவங்கள கொல்றதுக்கு அந்த மனசு வராது. மனசு என்பது வராது. ஆட்டுக்கறி சாப்பிட்ற அத்தனை பெரும்பாலானவர்களால் ஒரு ஆட்டை கொல்கிற மனசு வராது. ஆனால் ஒரு சிங்கம், புலி, சிறுத்தைக்கு ஒரு ஆட்டை கொல்றதுலையோ ஒரு மானை கொல்வதிலையோ கொஞ்சம் கூட அதுக்கு தயவுதாட்சணியே கிடையாது, பரிதாபுணர்ச்சி கிடையாது. அவைகள் எளிதாக ஒரு மானை வேட்டையாடிவிடும், ஒரு மாட்டை வேட்டையாடிவிடும், ஒரு யானையை கூட வேட்டையாடிவிடும். அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு பரிதாப உணர்ச்சியே கிடையாது. அதான் மாமிச உணவுகளின் புத்தி. ஆனால் நமக்கு பரிதாப உணர்ச்சி உண்டு அதனால் வந்து நாம் மாமிச உண்ணிகள் கிடையாது என்பதற்கு இது இன்னும் ஒரு சான்று. என்னவென்றால், நாம் மாமிச உண்ணிகள் இல்லை என்பதற்கு, நாம் தாவர உண்ணிகள் என்பதற்கு இன்னும் ஒரு சான்று என்னவென்றால், இப்போ சிங்கம், புலி, சிறுத்தையெல்லாம் பச்சையாக தான் மாமிசத்தை சாப்பிடுது. நம்மளால் பச்சையாக மாமிசத்தை சாப்பிட முடியுமா? சாப்பிடுவதற்கு முயற்சி எடுக்கிறாங்க. 1-2 பேர் ஒரு சில நாடுகளில் பச்சையாக மாமிசத்தை சாப்பிட முடியும் என்பதற்கு அவர்கள் முயற்சி எடுக்கிறார்களே ஒழிய அது இயல்பாக இல்லை. உலகில் எல்லாருமே வந்து அதை வேக வச்சு சமைச்சு மசாலா போட்டு அதனுடைய அந்த பச்சை மாமிசத்தின் வாசனையை இல்லாமல் செய்து அதன் வாசனையை அதற்கு ஒரு செயற்கை வாசனையை அதற்கு சேர்த்து மசாலாலாம் போட்டு அதற்கு ஒரு செயற்கை வாசனையை ஏற்பட செய்து அதன் பிறகு தான் மாமிசத்தை உண்கிறார்கள். ஒரு பச்சை மீனை யாரும் சாப்பிட மாட்டாங்க. பச்சை மீனை, அந்த மீன் நாத்தம் வந்து நிறைய பேத்துக்கு பிடிக்காது. ஆனால் அதை சமைச்சா தான் அந்த மீன் வாசனை பிடிக்கும். சமைச்சு அதுக்கு ஒரு செயற்கையான ஒரு வாசனையை கொடுத்தா தான் அந்த மீனை சாப்பிடுவாங்க. இதிலேருந்தே தெரியலையா நம்ம தாவர உண்ணிகள் தான்ட்டு. ஆனால் வந்து ஒரு மீனை சாப்பிடுகிற ஒரு கரடியோ அது பச்சையாக தான் சாப்பிடுது. கரடி, அப்புறம் வந்து பறவைகள் கூட மீன் சாப்பிடுது, அது பச்சையாக தான் சாப்பிடுது. நம்மளால் பச்சையாக மாமிசத்தையோ மீன் உணவுகளையும் சாப்பிட முடியாது. ஏன் சமைச்சு சாப்பிட்றோன்னா பச்சையாக நம்மளால் சாப்பிட முடியாது. அதனால தான் அதோட வாசனை நமக்கு ஒத்துக்காது. அதனால் அதனுடைய வாசனையையும் அதனுடைய சுவையையும் நாம் மாற்றுவதற்காக மசாலா சேர்த்து ஒரு செயற்கையான சுவை, செயற்கையான மணத்தை அதற்கு ஏற்பட செய்து உப்பெல்லாம் போட்டு அப்புறம் தான் நம்ம அதை சாப்பிட்றோம். இது 3வது காரணம். நாம் வந்து தாவர உண்ணிகள், நாம் வந்து மாமிச உண்ணிகள் கிடையாது என்பதற்கு இது 3வது காரணம். இப்படி 3 வலுவான காரணங்கள் இருக்கிறது. இதிலிருந்தே வந்து நாம் வந்து தாவர உண்ணி தான். தாவர உண்ணியான நாம் எதை சாப்பிடணும், அதன் அடிப்படையில் நம்ம எதெல்லாம் சாப்பிடணுமோ அந்த உணவுகளைத்தான் நாம் சாப்பிட வேண்டும். அதுதான் இயற்கை விதிமுறை. அப்போ அந்த இயற்கை விதிமுறைக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தால்தான் இயற்கையை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். இயற்கையிடமிருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். இயற்கையிடமிருந்து நாம் பாதுகாத்து கொள்ள முடியும். இயற்கை வந்து நம்மளை பாதுகாக்கும். அப்புறம் இயற்கையிடமிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும்.
அப்படின்னா நம்ம இயற்கையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இயற்கையை பற்றி இயற்கையிடமிருந்து இயற்கையை தெரிஞ்சுக்கணுன்னாக்கா இயற்கை விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும். இயற்கைக்கு கட்டுப்படாமல் இயற்கையை தெரிந்து கொள்ள முடியாது. இப்போ ஒரு பெற்றோருக்கு கட்டுப்படாத ஒரு பிள்ளைகள் எப்படி பெற்றோர்களை பற்றி தெரிந்து கொள்வார்கள்? பெற்றோர்களிடமிருந்து எப்படி பாதுகாப்பை பெறுவார்கள்? பெற்றோர்களை எப்படி பாதுகாப்பாங்க? பெற்றோர்களிடமிருந்து எப்படி பாதுகாப்பை பெறுவார்கள்? பெற்றோர்களால் எப்படி அந்த பிள்ளைகளை வழிநடத்த முடியும்? அந்த பிள்ளைகள் அந்த பெற்றோருக்கு கட்டுப்படணும். அப்போ தான் அந்த பெற்றோர்களால் அந்த பிள்ளைகளை வழிநடத்த முடியும். அப்போ தான் அந்த பிள்ளைகள் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வார்கள். அதனால் நீங்கள் இயற்கைக்கு கட்டுப்பட்டால் மட்டும்தான் இயற்கையை தெரிந்து கொள்ள முடியும். இயற்கையை பற்றிய உண்மைகளை தெரிந்து கொள்ள முடியும். இயற்கையோடு எப்படி இணைந்து வாழ்வது என்பது பற்றி தெரிந்து கொள்ள முடியும். நாம் ஏன் இப்போ இயற்கையை பற்றி தெரிஞ்சுக்கல அப்படின்னாக்கா, இயற்கையை ஏன் கட்டுப்படலை அப்படின்னா, நாம் ஒரு செயற்கையான உலகை உருவாக்கி கொண்டு அதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயற்கையான உலகம் நமக்கு தேவையில்லை. நாம் வாழ்வது என்பது காடுகளில் தான் நாம் வாழ வேண்டும். காடுகள் தான் மனித உயிர்களின் வசிப்பிடம். காடுகளில் தான் நாம் குரங்குகளாக விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்போ நமக்கு நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நமக்கு காடுகள் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு, காடுகள் நமது வாழிடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செயற்கையான ஒரு வாழிடத்தை உருவாக்குகிறோம். அதுதான் இந்த இயந்திர அறிவியல் உலகம். செயற்கை காங்கிரீட் காடுகளை உருவாக்கி கொண்டு அதில் நாம் வாழ்ந்து கொண்டு அதையே நிரந்தரமாக்கலாமா என்று முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். அது நிரந்தரமாக்க முடியாது. செயற்கையானது எப்போவுமே தற்காலிகமானது தான். இயற்கை தான் என்னைக்குமே நிரந்தரமானது. அதனால் அதனால தான் நம்ம இப்போ செயற்கையான உலகில் வாழ்வதற்காக இயற்கையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இயற்கைக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியமும் நமக்கு இல்லை. ஏனென்றால் நாம் செயற்கையான ஒரு உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். செயற்கையான ஒரு உலகை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். நமக்கு இயற்கையான உலகில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நாம் இயற்கையிடமிருந்து வெகு தொலைவு சென்று விட்டோம். அதனால் இயற்கைக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க மக்கள். ஆனால் இயற்கையிடமிருந்து விலகி நம்ம வாழும்போது, இயற்கையை புறக்கணித்து விட்டு வாழும்போது, இயற்கைக்கு கட்டுப்படாமல் நாம் வாழும்போது நமக்கு அழிவை நோக்கி தான் நாம் சென்று கொண்டிருப்போம். நமது வாழ்க்கை ஆபத்தான வழியில் தான் செல்லும் என்பதற்கு தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகமே அதற்கு சான்று. இவ்வளோ நிறைய அழிவுகள் நம்ம பார்த்துட்டோம். விபத்துகள், மோட்டார் வாகன விபத்துகள், போர்கள் மூலம் ஏற்படுகிற அழிவுகள், சாவுகள், அப்புறம் பார்த்திங்கன்னா நோய்களால் பல கோடி பேர் வருஷந்தோறும் செத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி குற்றங்களால் ஏற்படுகிற அழிவுகள், இப்படி ஏகப்பட்ட அழிவுகள், தொழிற்சாலைகள், காற்று எல்லாம் மாசுபட்டாச்சு. அந்த மாதிரி இயற்கைக்கு கட்டுப்படாமல் நம்ம என்ன பண்ணுறோம்? இயற்கைக்கு கட்டுப்படாமல் இயற்கையை அழித்து கொண்டு இயற்கையை அழித்து ஒரு செயற்கையான ஒரு உலகை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அப்போது நம்ம இயற்கைக்கு கட்டுப்படணும், இயற்கையை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை இயற்கையிடமிருந்து நாம் பெற வேண்டும். இயற்கையை பற்றி அவளுக்கு என்ன பண்ணணும்னா இயற்கைக்கு கட்டுப்படணும். இயற்கைக்கு கட்டுப்பட்டால் தான் இயற்கையை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். இயற்கையை பற்றி தெரிந்து கொண்டால்தான் இயற்கையிடமிருந்து ஒரு பாதுகாப்பை பெற முடியும். இயற்கையையும் பாதுகாக்க முடியும். அதை அப்போ நான் அதனால தான் சொன்னேன், உலகம் முழுக்க இனிமே 2040க்கு பிறகு உலகம் முழுக்க உள்ள மக்கள் எல்லாருமே மாமிசத்தை சாப்பிட மாட்டாங்க, மீன்களை சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஏன் சொன்னேன்னா 2040 தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் அழியுது. மின்சாரம் கிடையாது, தொழிற்சாலைகள் கிடையாது, அதன் பிறகு இந்த பள்ளிகள், கல்லூரிகள் எதுவுமே கிடையாது, புத்தகங்கள், கணினிகள் எதுவுமே கிடையாது, டிவி எதுவுமே கிடையாது. எல்லோரும் குடிசையில் வாழ போகிறாங்க. விவசாயம் தான். அப்போ இயற்கையோடு இணைந்து வாழப்போகிறார்கள், இயற்கையோடு கலந்து வாழப்போகிறார்கள். அப்படி இருக்கும்போது இயற்கைக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தால்தான் அப்படி ஒரு வாழ்க்கையை அவர்களால் வாழ முடியும். இயற்கையை பற்றி தெரிஞ்சுக்கணும். இயற்கையை பற்றி தெரிஞ்சிக்காமல் இயற்கையோடு கலந்து வாழ முடியாது, இயற்கையோடு இணைந்து வாழ முடியாது. இயற்கையை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்போ இயற்கைக்கு கட்டுப்படணும். இயற்கையோடு இணைந்து, இயற்கையோடு கலந்து, இயற்கையாக வாழும்போது இயற்கைக்கு கட்டுப்பட்டால் மட்டும்தான் உங்களால் வாழ முடியும். அப்போது இயற்கை விதிமுறைகளுக்கு கட்டுப்பட வேண்டும். இயற்கை விதிமுறை என்ன சொல்லுதுனாக்கா, மாமிசத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு. மனித உயிர்களாகிய நீங்கள் மாமிசம் சாப்பிடாதீர்கள், உங்களுக்கு அப்படி ஒரு விதிமுறை இல்லை. அது மாதிரி மீன்களை சாப்பிடக்கூடாது. அப்போது இந்த விதிமுறைக்கு உலகத்தில் இருக்கிற அனைத்து மனித உயிரினமும் கட்டுப்பட்டாக வேண்டும். நாங்கள் சீனர்கள், நாங்கள் தவளைகளை சாப்பிடுவோம், நாங்கள் இந்தியர்கள், நாங்கள் மாட்டுக்கறி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு எதையாவது சொல்லிட்டு இருக்கக்கூடாது. உங்கள் தலையில், உங்கள் மூளையில் ஒரு விதிமுறை இருக்குது, மனித உயிர்களுக்கான விதிமுறை. அவைகள் என்ன உணவுகளை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது என்பதற்கான விதிமுறை இருக்குது. அந்த விதிமுறையை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும், பின்பற்றித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் 2040 பிறகு நீங்கள் இயற்கையோடு இணைந்து தான் வாழப்போகிறீர்கள், இயற்கையோடு இயற்கையாக கலந்து வாழப்போகிறீர்கள். அப்போ நீங்கள் இயற்கைக்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்தால் மட்டும்தான் இயற்கையோடு கலந்து வாழ முடியும். இயற்கையை பற்றி தெரிந்து கொண்டால் தான் இயற்கையோடு இணைந்து வாழ முடியும்.
இயற்கையோடு இணைந்து இயற்கையோடு கலந்து வாழ வேண்டுமென்றால் இயற்கையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இயற்கைக்கு கட்டுப்பட்டால்தான் இயற்கையை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். இயற்கையோடு இணைந்தும் வாழ முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இப்போ ஒரு பொண்டாட்டி கூட நீங்கள் வாழணுன்னா பொண்டாட்டிக்கு கட்டுப்பட்டு தான் நீங்கள் வாழணும். கட்டுப்பட்டால் தான் பொண்டாட்டியை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். பொண்டாட்டியோட இணைந்து வாழ முடியும். இணைந்து கலந்து அப்போது ஒரு ஒரு ஆண் ஒரு மனைவியோடு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், ஒரு மனைவியோடு இணைந்து வாழ வேண்டும் அப்படின்னாக்கா, ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்றால் அந்த மனைவியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் அந்த மனைவிக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். அப்போ தான் அந்த மனைவியோடு இணைந்து ஒரு நல்ல மகிழ்ச்சியாக வாழ முடியும். மனைவியை பற்றி தெரிஞ்சிக்காமல் இருந்தால் அந்த மனைவியை பற்றி தெரிஞ்சிக்காமல் மனைவிக்கு கட்டுப்படாமல் இருந்தால் அந்த மனைவியை பற்றி தெரிஞ்சிக்க முடியாது. மனைவிக்கு கட்டுப்படாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மனைவியை பற்றி தெரிஞ்சிக்க முடியாது. அந்த மனைவியோடு இணைந்து மகிழ்ச்சியாகவும் வாழ முடியாது. அது மாதிரி நீங்கள் இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டுமென்றால் இயற்கையை பற்றி தெரிஞ்சுக்கணும். இயற்கையை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாக்கா இயற்கை விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும். அப்போ தான் நீங்கள் இயற்கையை பற்றி தெரிஞ்சிக்க முடியும். அப்போ தான் நீங்கள் இயற்கையோடு இணைந்து மகிழ்ச்சியாக இயற்கையிடமிருந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். இயற்கையும் நீங்கள் பாதுகாக்க முடியும். அதனால் உலகம் முழுக்க ஒரே விதிமுறையின் கீழ் மனித உயிர்கள் வாழப்போகிறார்கள். 2040க்கு பிறகு உலகம் முழுக்க இருக்கிற மனித உயிரினம் அனைவரும் ஒரே விதிமுறையின் கீழ் வாழ்ந்தே ஆக வேண்டும். எல்லாருமே இயற்கையோடு இணைஞ்சு வாழ போகிறாங்க, இயற்கையோடு கலந்து வாழ போகிறாங்க. வேறு வழியே இல்லை. இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்கப் போகிறது. மின்சார உற்பத்தி தொழிற்சாலைகள் எல்லாம் மூட போகிறாங்க. அதுக்கு பிறகு அது திரும்பவும் மீண்டும் உயிர் பெறவே போவதில்லை. அத்தோடு அது நிரந்தரமாக மூடப்பட்டுவிடும். மனித உயிர்கள் அனைவரும் மென்மையாக மாறப்போகிறார்கள். மேலும் அவர்கள் மனித நிலையில் முழுமையடைந்து விட்டார்கள். அவர்கள் மனித உயிர்களாக முழுமையடைந்து விட்டார்கள். ஆதலால் அவர்கள் மனம் என்பது கட்டுப்பாடான நிலையில் இயங்கத் தொடங்குகிறது. அதன் பிறகு அவர்களால் கடினமான முரட்டுத்தனமான வேலைகளை செய்ய முடியாது, செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. அவர்களுக்கு குழப்பம் தீர்ந்து விட்டது. அவர்கள் மனதில் இருக்கிற சந்தேகம், குழப்பம் அனைத்தும் தீர்ந்து விட்டது. அவர்களுக்கு தெளிவு பிறந்து விட்டது. தீர்வுகள் கிடைத்து விட்டன. உண்மை எதுவென்பதை உணர்ந்து விட்டார்கள். அவர்களது உடல் வளர்ச்சி முழுமையடைந்து விட்டது. மனித உயிர்களாக அவர்களது உடல் வளர்ச்சி முழுமையடைந்து விட்டது. மனித உடல் அமைப்பு அவற்றில் அது முழுமையடைந்து விட்டது. அதனால் அவர்களுக்கு குழப்பமில்லை, தெளிவான நிலையை அடைந்து விட்டார்கள். மனித நிலையில் முழுமையடைந்து விட்டார்கள். ஆதலால் அவர்கள் இனி மனித உயிர்களாக வாழப்போகிறார்கள். மனித உயிர்களாக வாழ்வதற்கு அனைத்தையும் கண்டுபிடித்தாயிற்று.